குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. வணக்கம். கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு இனிய உற்சாகமான காலை வணக்கங்கள். வணக்கம் நண்பர்களே. சுக்கிர கிரகம் ஒரு மாதம் பெயர்ச்சி உண்டு. ஆனால் சுக்கிர கிரகத்தில் ஒரு தனித்தன்மை என்னன்னாக்கா, குரு எப்படி பொன்னன் அப்படின்னு சொல்கிறதுல நம்ம ரொம்ப முக்கியமாக இருக்கிறோமோ, அவர் தேவகுரு. சுக்கிரன் அசுரகுரு. சில்வர் அப்படிங்கிறதுக்கு இவர் தான் தலைவர். வெள்ளி ரெண்டுமே பவர் கண்டக்டர். சுக்கிரன் ஆச்சாரியர். இந்த தேவகுருவானவர் அசுரகுருவானவர் ஆச்சாரியர். யாருக்கெல்லாம் ஆச்சாரியர்கள்? யாரெல்லாம் காரியங்களை உழைப்பால் செய்பவர்கள், விவசாயிகள், வைசியர்கள்னு சொல்லக்கூடிய வியாபாரிகள், இப்படி எல்லாருக்கும் அந்த ஆச்சாரியர்கள். இந்த ஆச்சாரிய தன்மையில் இவர் என்ன செய்வார்னா, நிறைய நுணுக்கங்களை சொல்லிக் கொடுப்பார். அவங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாதுப்பா, பாவம்ப்பா, நான் சொல்லித்தரேன்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி இறங்கி வந்து தன்னுடைய கரங்கோத்து கைப்பிடித்து அவர்களை வழிநடத்த சொல்வார். அதனால தான் தேவகுரு விட சுக்கிரகுரு வணங்கும் போது உடனே அவர் பலன் கொடுத்து விடுவார் அப்படின்னு மனத்தில் வைத்துக் கொள்வோம். செல்வங்கள் அதிகமாக வேண்டும், ஆடம்பரங்கள் வேண்டும், கலைகளிலே பிரச்சனை இல்லாமல் நல்லா வாழணும். நிறைய பேருக்கு இந்த துலா ராசியில் இருக்கிறவங்க தான் இசையிலையும் நல்ல ஒரு கலை நிகழ்ச்சிகளிலும் மீடியா துறைகளிலும் நல்ல நுணுக்கங்கள்லாம் பெற்றிருப்பார்கள். மகிழ்ச்சி நிறைந்த விஷயங்களெல்லாம் இங்கே தான் நடக்கும். அப்போது சித்திரம் எழுதுறதுன்னு படம் வரையதெல்லாம் இங்கே தான் இருக்கும். அப்படி சுக்கிரனுடைய ஆட்சி, மூல திரிகோண ஆட்சி கொண்டது இந்த துலா ராசின்னு பேர். அப்படி சுக்கிரனை பற்றி அனைத்து விதமான விஷயங்களும் கொண்டது அந்த ராசி. காலபுருஷ தத்துவத்தின் 7ஆம் இடம் அப்படின்வா. கலத்திரம் அப்படிங்கிறதுனால ஆண்களுக்கு திருமண வயதில் இருப்பவர்களுக்கு பார்க்கக்கூடியது இந்த சுக்கிரனை பார்ப்போம். எங்கே இருக்கிறாங்க, சுக்கிரன் எங்கே இருக்கிறான்னு. பெண்ணை பார்க்கும்போது மேஷராசி அப்படிங்கிறனால செவ்வாயை பார்ப்போம். செவ்வாய் எங்கே இருக்கிறான்னு பார்ப்போம். அப்போ தைரியஸ்தானத்தை கொண்ட இந்த ஆண்மகனுக்கு மேஷராசி அப்படிங்கிற பெண்மகளை பிடித்து கொடுத்தல் இந்த துலா ராசிக்காரை பிடித்து கொடுப்போம். அப்போ கைப்பிடித்து கொடுப்போம். இப்படி தான் மாற்றி மாற்றி பிடித்து கொடுப்போம். அப்போது வாழ்க்கையில் துணைகள் அப்படி அமைவதற்கு இந்த மேஷ துலா அப்படிங்கிற காம்பினேஷன் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு புரிந்து கொள்கிறோம். இப்போ செவ்வாய்க்கும் இந்த சுக்கிரனுக்கான தொடர்பு புரிந்திருக்கும். இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுக்கு இன்றைக்கு நாம் பார்க்கும்போது வர சனிக்கிழமை அன்னைக்கு 29 மே 2025 அன்று சனிக்கிழமை பஞ்சமி திதி அன்று சுக்கிரனானவர் பெயர்கிறார். இவர் 29/6/2025 வரைக்கும் இருப்பார். ஆனி மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் இருப்பார். முதலில் இப்போ இருந்துட்டு இருக்கிறது மீனராசியில் உச்சம் அப்படிங்கிற இடத்துல இருந்தார். இப்போ அவர் அங்கேருந்து மேஷ ராசிக்கு மூவ் ஆகிறார் பார்க்குறோம். சுக்கிரனுடைய அந்த கிவிங் பிரசாத் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாமன அவதாரம்னு திருமாலுடைய அவதாரம் இருக்கும். அதை மகாபலி சக்கரவர்த்தி தானம் கொடுக்கறதுக்கு ரெடி ஆவார். எதை கேட்டாலும் தானம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவார். நீ எதை கேட்டாலும் தானம் கொடுக்குறேன்னு சொன்னால் நான் உன்னை பார்த்துக்கிறேன்னு சொல்லி தான் திருமால் அவதாரம் எடுத்து வரார். வாமனராக வந்து நிற்கிறார். இது சுக்கிராச்சாரியாருக்கு தெரிஞ்சிடுது. எப்படி தடுக்கிறது, தன்னுடைய பக்தனை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுனால அந்த கமண்டலத்தில் தண்ணியை ஊற்றி அதை தாரவாத்துறதுன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த தாரவாக்குற அந்த கமண்டலத்துக்குள்ளார வண்டா போய் மறைச்சிருவார். தண்ணி வெளியில் வராமல் தடுத்துருவார். இது தெரிந்து கொண்ட சூக்ஷ்மதாரியான திரிவிக்ரமர் அழகாக என்ன பண்ணுவார், ஒரு தர்ப புல்லை எடுத்து அந்த கிண்டியில் குத்துவார். அப்போது இவருடைய கண் பாதிக்கப்படும். அப்போ கண் இன்றைக்கும் ஒரு சுருக்கத்தோடு இருப்பார், குருட்டுத்தன்மையுடன் இருப்பார்னு வச்சுக்கலாம். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை ஒரு கண் பாதித்த சுக்கிராச்சாரியார். அப்போ பாருங்கள், தன்னையே பலி கொடுக்க தடுத்து ஆட்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல உள்ளம் இவர். அப்புறம் அவர் வெளியில் வர்றார். அதுக்கப்புறம் தாரவாக்குறாரு. அப்புறம் 3 அடி மண் கேட்குற அந்த வாமன அவதாரம் இருக்கிறது. 3 வைத்தது திருவிக்ரம அவதாரமாக தன்னை வாமனுடைய மகாபலியுடைய தலையிலேயே காலை வைத்து அவரை அடக்குகிறார் அப்படின்னு பார்க்குறோம்.
அப்படித்தான் அமிர்த கலசத்தை கொண்டு வரக்கூடிய அந்த நிகழ்விலும் இவர் செய்கிறார். அப்போது சுக்கிரன் எப்போவுமே துணை செய்வார் யாருக்கெல்லாம் அந்த எக்ஸ்ட்ராவாக யோசித்து செய்யக்கூடிய அடிநிலை தொண்டர்களுக்கு. அப்படின்னால சுக்கிரனுடைய பெயர்ச்சியை நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கிறது. நாம் தொடர்ந்து ஒரு ராசிக்கும் சுக்கிரன் பெயர்ச்சியினாலே என்ன பலன் கிடைக்கும், அதற்கு தான் பரிகாரம் உண்டா என்று பார்ப்போம். கணவன் மனைவி பிரச்சனை தீர, பிரிந்தவர்கள் ஒன்று சேர, தகாத உறவில் இருந்து விடுபட, செய்வினையை செய்தவருக்கே திருப்பிவிட, எதிரிகள் உதிரிகளாக, வழக்கில் வெற்றி காண, வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, பணம் பொன் பொருள் சேர 11 நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை. மிதுன ராசி அன்பர்களே, உங்கள் ராசியில் இருந்து 5ஆம் இடமான துலாஸ்தானம்ன்றது 5 அப்படின்னு வந்துடும் இல்லைங்களா. அவர் அமர்ந்திருப்பது இப்போது மேஷ ராசிக்குள்ளே உங்கள் ராசியில் பார்க்கும் 11ஆவது இடத்துல உட்கார்ந்துருப்பார். அந்த 5-11 அப்படின்னாலே திருமாலும் லக்ஷ்மியும் சேர்ந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உங்களுக்கு கொடுக்க போகிறார். அவங்க சௌக்கியத்தை நிறைய கொடுப்பார். சௌக்கியம்னா சகல விதமான சம்பத்துக்களை கொண்டு வந்து தரப்போகிறார். சுக்கிரன் உங்கள் ராசிக்குள்ளே வரும்போது அது நட்பு கிரகம். அதனால் நட்பு கிரகத்தினாலே வரக்கூடியதெல்லாம் நல்லதாக நடக்கும். அவர் நெருப்பு அப்படிங்கிற தன்மையில் இருக்கக்கூடிய இடத்துல அமர்வதனாலும், அங்கே பரணி அப்படிங்கிற நட்சத்திரம் இருப்பதனாலும் அவர் ஃபுல்லாக கேப்சர் ஆகியிருப்பார். அப்போது அவர் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாத்தையும் கடகடகடன் செய்வார். அப்படின்றதுனால உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நிறைய செல்வத்தை பற்றி, கொஞ்சம் இன்க்ரீஸ்டு லக்ஸுரியை பற்றி, ஆடம்பரத்தை பற்றி எண்ணங்கள் கொண்டு வருவீங்க. நார்மலாகவே உங்களுக்கே இசைத்துறையிலும் கலைத்துறையிலும் ஆர்வம் அதிகம். மற்றவரை மகிழ்ச்சிப்படுத்துவதிலே ஆனந்தம் கொள்ளக்கூடிய எண்ணம் இருப்பதனால் நீங்கள் அதை பற்றின யோசனைகள் எல்லாம் நிறைய செய்வீங்க. அப்படி செய்யும்போது பிரதிபலனாக பணம் வேணும் அப்படின்னு கேட்போம் இல்லையா, அந்த பலன் உங்களுக்கு லக்ஷ்மி கடாட்சமாக வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நம்ம பணம் வந்துட்டாலே உறவுகாரங்கள்லாம் கொஞ்சம் வருவாங்க இல்லைங்களா. பணம் வந்தால் உறவு முறியும் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ உறவுகளிலே குழப்பங்கள் வருவதற்கும் வாய்ப்பு உண்டு. அதனால் கொஞ்சம் வாக்குவாதங்கள், நிதி இழப்புகள், இதெல்லாம் ஒரு சினாரியோ இந்த மேஷ ராசிக்குள்ளர வந்ததுனால லாபத்தை கொடுத்து உங்களுக்கு இந்த பிரச்சனையும் கொடுக்கக்கூடிய சுக்கிரனாக அமைவார். சுக்கிரன் அங்கே வந்துட்டார்னா லாபம் எதிலெல்லாம் வரும்னு சொன்னால், திருமண தடைகள் இருக்கும்போது திருமணத்துக்கு நல்ல வரன்களை ஏற்படுத்தி கொடுப்பார். நீங்கள் நினைக்கிற மாதிரி நல்ல வரன்களை குழந்தைகளுக்கு அமைத்து கொடுப்பது, உங்களுக்கே நீங்கள் வரம் தேடிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுவும் நல்லதாக அமையக்கூடிய சூழ்நிலைகள். பெண் மற்றும் ஆண் 2 பேருக்குமே இந்த ரூல் அப்படியே பொருந்தும். அதே போல் சொத்து விவரங்கள்லாம் வாங்கணுன்னா கொஞ்சம் நல்ல பெரிய விஷயம், 3 பெட்ரூம் ஃப்ளாட், 5 பெட்ரூம் ஃப்ளாட்லாம் சொல்கிறோம் இல்லையா, அப்படி சொத்துக்களை மாற்றி வாங்குவதற்கும் இந்த சுக்கிர பலன் உங்களுக்கு பலனை கொடுக்கும். அது மட்டுமல்ல, தொழிலிலே அபிவிருத்தி செய்ய வேண்டும். கொஞ்சம் நல்லா லக்ஸுரியாக பண்ணணும் சார், ஒரு மால் எடுத்து செய்யணும் சார்னு ஆசைப்படுற அன்பர்களுக்கு அப்படிப்பட்ட விஷயங்களெல்லாம் நல்லபடியாக அமையும். லக்ஸுரி கார் அப்படின்னு வாங்கிறது, கொஞ்சம் இருக்கிற ஸ்டேட்டஸில் அடித்த ஸ்டேட்டஸ் போகணும் சார், அந்த கார்லாம் நல்ல மாதிரியாக இருக்கணும் சார் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஆடி கார், பென்ஸ் கார் அப்படின்னு சொல்கிறோம். கொஞ்சம் மாறி தலா பார்க்குறது, கொஞ்சம் 2.8 சார் அப்படின்னு சொல்கிறோம் இன்னோவாவில் கூட. அந்த மாதிரி கொஞ்சம் மாறி அடுத்தவனை விட கொஞ்சம் பெட்டராக இருக்க மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் வாகனத்திலேயே மாற்றக்கூடிய எண்ணங்கள்லாம் வரும். அதெல்லாம் கொஞ்சம் செலவு தான். ஆனாலும் இந்த மாதிரி மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையும் அது லாபமாக மாறுவதற்கு வாய்ப்புகளும் கொடுக்கும். சில அன்பர்களுக்கு 5ஆம் பாவம்னா ஸ்பெக்குலேஷன்னு பேர். அதிர்ஷ்டத்தை நம்பி, யூகத்தை நம்பி, யூக லாபத்தை நம்பி அப்படின்னு சொல்லுவோம். இப்படி யூக லாபத்தை நம்பி உருட்டக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நமக்கு இந்த ஸ்டாக் மார்க்கெட்னு சொல்லக்கூடிய, அது மூலிமா லாபம் பெறுவதுன்றது 11ன்னு அர்த்தம். அப்போ அந்த லாபத்தை சேர்த்து கொடுப்பதற்கான யூக வணிகத்துக்கு
உங்களுக்கு கூட்டிகிட்டு போய் விடும். நம்ம இப்படி பண்ணால் காசு வரும், அப்படி பண்ணால் காசு வரும், இதில் பண்ணால் காசு வரும்னு கொஞ்சம் அதை கொண்டு போய் டேர்ன் பண்ணிவிடும். ஸோ அப்படி உங்களை டேர்ன் பண்ணி அழகாக கைன் பண்ணக்கூடிய விஷயங்களும் இந்த சுக்கிர பயிற்சி பண்ண போகுது. அதேபோல் சிலருக்கு உடல் நல பாதிப்புகள், ரொம்ப எக்ஸைட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த எக்ஸைட்மெண்ட் டு த கோர் அப்படி போனதுனால கொஞ்சம் உடல் நலம் பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. அதனால் கொஞ்சம் மன அழுத்தங்கள் இல்லாமல் எக்ஸசைஸ் எல்லாம் கொஞ்சம் பண்ணணும், கொஞ்சம் ரிலாக்ஸாக பண்ணணும். ஜிம்மெல்லாம் போய் ஜாயின் பண்ணுங்கள், கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் போகும். சில அன்பர்கள் இந்த கிளப்புன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இப்போ மெம்பர்ஷிப் எடுப்பீங்க. கொஞ்சம் நல்ல ஹை எண்டு கிளப்புக்குள்ளெல்லாம் நீங்கள் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய அன்பர்களுக்கு ஹோட்டல்ஸ், வெளிநாட்டு வர்த்தக தொடர்புடைய ஹோட்டல்ஸ் இதிலெல்லாம் ஒரு தொடர்பு வரும். கொஞ்சம் எல்லாமே ஹைஃபையாக இருக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்க. அந்த மாதிரி ஃபீலோடு நீங்கள் போகக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் நட்பு கலந்தும் உறவு முறையிலே சில குழப்பங்களையும் ஏற்படுத்தும். திடீர்னு வளர்ந்துட்டா மாதிரி காட்டுது அப்படின்னு ஒரு குரல் வரும் ஒரு சைட்லேருந்து. ஏன் நான் வளரக்கூடாதான்னு நீங்கள் கேட்பீங்க. இது ஒரு சின்ன வாக்குவாதமாக மாறுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. அர்த்தராத்திரியில் கொடை பிடிக்காத சுவாமி அப்படின்னு வாங்க இல்லையா, அப்படி உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா கமெண்ட் வந்த உடனே கொஞ்சம் கோபத்தை உண்டு பண்ணும். அப்படி ஒரு சூழ்நிலையும் உண்டு பண்ணக்கூடிய உறவுகள் இழப்புகள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் கொஞ்சம் அடக்கி வாசிக்கோங்க. அதெல்லாம் உங்கள்கிட்ட காசு வந்ததுன்னு வெளியில் பெருசாக காட்டிக்கூடாது. கொஞ்சம் அதெல்லாம் தன்மையாக அப்படியே விட்டணும், சாஃப்டாக விட்டு வேடிக்கை பார்க்கணும். பைசா வருதுன்னு தெரிஞ்சு போச்சு இல்லையா. நார்மலாக என்ன சொல்லுவோம், பைசா இல்லாதது 10 பேர்கிட்ட சொல்லுவோம், பைசா வந்ததும் கொஞ்சம் அடக்கி வாசிச்சுப்போம். ஏன்னா இருக்குதுன்னு சொன்னாக்க உறவில் கேட்டு வந்து நீங்கள் இல்லைன்னு சொல்லும் போது அதுக்கு ஒரு முறைப்பு வந்து நிற்கும். நீங்கள் கொடுத்தாலும் உறவு இருக்கிறதானே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு விடும். அப்போ பாருங்கள், கொடுத்தும் கெட்டாங்க எடுத்தும் கெட்டான்ற மாதிரி 2 பக்கமும் கெட்டதான் பேர் இருக்கும். அப்போ இதுலேயும் நம்ம கொஞ்சம் பார்த்து செய்ய வேண்டியிருக்கு. இதெல்லாம் இந்த சுக்கிரன் 11க்கு வந்ததுனால புரிஞ்சுக்கிறோம். லாபத்துக்கு வந்தவரும் இந்த விஷயம்லாம் பண்ணுவார்னு மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக இருந்தோன்னு தோணும். அப்போ ஆடம்பரத்தை இருக்கும், உங்கள் கண்ட்ரோலில் ஆடம்பரத்தை வச்சுக்கோங்க. வெளியில் வர்த்தகங்கள்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். அதுவும் எஸ்பெஷலி நீங்களாக உள்ள இன்வால்வ் செய்யக்கூடிய விஷயங்களான இசை, உங்களுடைய ஆர்வம், அதிலெல்லாம் நீங்கள் கொஞ்சம் ஜாலியாக பண்ணலாம், மகிழ்ச்சியை தரும். அதில் யாரும் உங்களை தடுக்க முடியாது இல்லைங்களா. இந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் நாட்டம் செலுத்துங்க. குழந்தைகளை இந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் சேர்க்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த மாதத்தில் அமைகிறது. அதனால் குழந்தைகள் எல்லாம் நீங்கள் இந்த மாதிரி மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் படிக்கிறதுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு அப்படின்னு சேர்த்து விடுவீங்க. இதெல்லாம் ஒரு செலவாகவும் இருந்தாலும் உங்களுக்கு வரவுகை கொண்டு வருது. மோஸ்ட்லி நிறைய பேரண்ட்ஸு இந்த பீரியடில் குழந்தைகளுடைய லாபத்திற்காக செய்யக்கூடிய விஷயமாக மிதுன ராசி அன்பர்கள் செய்ய போகிறீங்க. அதனால் அத்தனை லாபங்களும் உங்களை குழந்தைகள் மூலியமாக நல்ல வளர்ச்சியை பெற்று தரட்டும் அப்படின்றது நல்ல தீர்மானம் செய்யணும். இது எதான பரிகாரம் உண்டுங்களா அப்படின்னாக்க, நார்மலாக வெள்ளை வஸ்திரத்தை நம்ம சுவாமிக்கு நைவேத்தியமாக கொடுப்பது அப்படின்னு சொல்கிறது உண்டு. அது பரிகாரத்திலே இல்லை. அதாவது நார்மலாக வெள்ளை வஸ்திரம் அப்படிங்கிறது வேஷ்டின்னு வச்சுக்கலாம். இதை நரசிம்மமூர்த்திக்கு, லக்ஷ்மி நரசிம்மமூர்த்திக்கு தருவது சுக்கிரனுடைய பரிகாரம். அதே மாதிரி மொச்சைக்குடலையை நம்ம லக்ஷ்மி தேவிக்கு பரிகாரமாக கொடுப்பது. இந்த ரெண்டுமே நமக்கு பரிகார நிமித்தமாக செய்யக்கூடிய விஷயம். அப்படி பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா, லக்ஷ்மி கடாட்சத்துக்கு கேரண்டி அப்படின்னு எடுத்துக்கலாம், சௌக்கியத்துக்கு கேரண்டின்னு வச்சுக்கலாம். இது நல்ல விஷயத்தை கொடுக்கும். இதனால் சுக்கிரனின் அருளாலே உங்களுடைய வாழ்க்கையிலே செல்வமும் வளமும் புகழும் நல்ல நிலையும் கிடைக்கட்டும். வாழ்க வளத்துடன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். கணவன் மனைவி பிரச்சனை தீர, பிரிந்தவர்கள் ஒன்று சேர, தகாத உறவில் இருந்து விடுபட, செய்வினையை செய்தவருக்கே திருப்பிவிட, எதிரிகள் உதிரிகளாக, வழக்கில் வெற்றி காண, வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, பணம் பொன் பொருள் சேர 11 நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும்.
உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை.